புதிய அரசாங்கத்தினுடைய திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சொன்ன மாதிரி கேஷ்லெஸ் எக்கனாமி. துபாயில் நடந்த சமிட்டில் சொல்லியிருப்பார், கேஷ்லெஸ் எக்கனாமி, பணமில்லா பொருளாதாரத்தை நோக்கி தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒராகல் நிறுவனத்தோட கூட ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு நடந்திருக்கும். ஸோ அதுக்கு முதலே நான் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். இலங்கைக்குள்ள இனிமேல் தாழ் பணங்கள் இல்லாமல் போயிடும், இன்னொரு கொஞ்ச காலகட்டத்தில் தாழ் பணத்தினுடைய பயன்பாடு குறைஞ்சிடும்னு சொல்லி. ஸோ அதுதான் இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி. அந்த கேஷ்லெஸ் எக்கனாமியை நோக்கி நகர்வுகளினுடைய ஒவ்வொரு பகுதியாக தான் இப்போ ஒரு சில நடவடிக்கைகள் இலங்கைக்குள்ளே நடைபெற ஆரம்பிச்சிருக்குது. அதுண்ட 2 முக்கியமான கட்டங்களாக தான் இப்போ இலங்கைக்குள்ளே 2 முக்கியமான சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. ஒன்று டிராஃபிக் ஃபைன் செலுத்துகிற முறைமை, இந்த தண்டப்பணம் செலுத்துகிற முறைமை ஆன்லைனில் மாற்றப்பட்டிருக்குது. அது என்ன? 2வது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த அதிவேக நெடுஞ்சாலைகளில் போகும்போது நாங்கள் எங்கே வேணாலும் காசு இல்லாமல் போயிடலாம், ஆனால் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்க போக மட்டும் கட்டாயமாக பணம் எடுத்துக்கொண்டே போகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உள்ளே போக முடியாது. கிரெடிட் கார்ட்லேயோ இல்லாட்டி டெபிட் கார்ட்லேயோ பே பண்ண முடியாது. எந்த ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் செய்ய முடியாது. காசு மட்டும் தான் கொடுக்கணும்ன்ற ஒரு நடைமுறை இவ்வளவு நாளும் இருந்தது. இனிமேல் அதுவும் இப்போ மாற்றப்பட்டிருக்குது. ஸோ இந்த 2 விஷயங்களும் எப்படி நடக்குது, எப்படி நடக்க போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். அது எல்லாமே என்னோட பார்க்குறதுக்கு முதல் என்னோட வீடியோக்கு பஞ்சாராவது புதுசாக பார்த்து கொண்டிருக்கேன்னு சொன்னால், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைலும் அங்கே மறக்க ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் இந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கேஷ்லெஸ் எக்கனாமி, பணமில்லா பொருளாதார முறைமையை நோக்கி போகிறதுக்கான ஒரு அடிப்படை நிகழ்ச்சி திட்டமாக இலங்கைக்குள்ள ஒரு முக்கியமான நிகழ்ச்சி திட்டம் இந்த புதிய அரசாங்கத்தால் தொடங்கப்படுது. கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி இப்போ வரைக்குமே பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விடயமாக தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா போய்கொண்டிருக்குது. இந்த கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட ஆன்லைன் பணப்பரிமாற்ற முறைமைக்கான ஒரு முறைமை தான் கௌபே சிஸ்டம்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வரப்படுது. அரச திணைக்களங்களுக்கான பேமெண்ட்டை கௌபே சிஸ்டத்தின் கௌபே மூலமாக செலுத்தலாம்னு சொல்லி ஒரு முறைமை கொண்டு வரப்படுறது. ஸோ அந்த கௌபே முறைமையின் கீழே இப்போ உள்ளடக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம்தான் இந்த போலீஸாரினுடைய டிராஃபிக் பேமெண்ட் சிஸ்டம். அதாவது எங்களுக்கான தண்டப்பணம், நாங்கள் வீதியில் பயணிக்கும் போது ஏதாவது விதிமுறை மீறல்களை செய்திட்டோம்னு சொன்னால் விதிக்கப்படக்கூடிய தண்டப்பணத்தை ஆன்லைன் மூலமாக செலுத்தி உடனேயே அந்த பணப்பரிமாற்றத்தை செய்கிறதுக்கான ஒரு புதிய முறைமை. இவ்வளவு நாளும் எப்படி இந்த விடயம் இருந்ததுன்னு சொன்னால், நாங்கள் வீதியில் பயணிக்கும் போது ஒருவேளை ஏதாவது விதிமுறை மீறல்களை மீறி செயற்பட்டுட்டோம்னு சொன்னால் போலீஸாரால் எங்களுக்கு ஒரு தண்டப்பணம் விதிக்கப்படும். அந்த தண்டப்பணத்துக்கான ஒரு ஷீட் கொடுக்கப்படும். அதை கொண்டு போய் நாங்கள் தபால் நிலையத்தில் பணத்தை கட்டி அங்கேருந்து ஒரு அந்த பணத்தை செலுத்திட்ட மாட்டதுக்கான உறுதிப்படுத்தப்பட்ட அந்த பேப்பருங்களை கிடைச்சதுக்கு பிறகு அதை கொண்டு போய் போலீஸ் நிலையத்தில் கொடுக்கும்போது தான் எங்களுடைய லைசன்ஸை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படும். 7 நாள் 14 நாள்னு சொல்லி ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படும். ஆனால் இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், ஒன் த ஸ்பாட் நாங்கள் எங்கே எங்களுக்கான தண்டப்பணம் விதிக்கப்படுதோ அந்த இடத்துலையே உடனடியாக பணத்தை செலுத்தி உடனடியாக லைசன்ஸை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு முறைமை தான் இப்போ கொண்டு வரப்பட்டிருக்குது. நேற்றில் இருந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு சோதனை செயல்பாடாக, ஒரு பைலட்டட் செயல்பாடாக தான் இப்போ இந்த திட்டம் இலங்கை முழுவதுமே இல்லை, முக்கியமான 12 பகுதிகளில், அதாவது குருநாகல்ல இருந்து அனுராதபுரம் வரைக்குமான இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 12 பகுதிகளையும் தான் இந்த கௌபே மூலமாக டிராஃபிக் ஃபைனை செலுத்துகிற முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு இது வெற்றிகரமாக அமைஞ்சா இது கட்டாயமாக தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தப்படும். ஆனால் அதுக்கு முதல் ஏதாவது இதில் குறைபாடுகள் இருக்குதா, இல்லாட்டி அவர்களினுடைய ஃபீட்பேக், அவர்களுடைய கருத்தூட்டல்கள் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பிறகு இலங்கை முழுக்களும் இந்த திட்டம் கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லித்தான் இலங்கையினுடைய போலீஸ் திணைக்களத்தால் ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. ஓகே, இப்போ இந்த திட்டத்தை நாங்கள் எப்படி இந்த ஃபைன் செலுத்துகிற முறைமையை எப்படி நாங்கள் செலுத்தலாம்ன்றதை ஒரு அடிப்படையாக பேசிக்காக இப்போ இது செயல்பாட்டு முறைமையில் தான் இருக்குது, ஒரு சோதனை முறைமையில் தான் இருக்குது. அதனால் இப்போ வரைக்கும் போலீஸாரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறைமையை மட்டும் நான் மேலோட்டமாக சொல்கிறேன். இது முழுமையாக நாடு முழுவதுமே அமுல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு
முழுமையான நடைமுறையை வந்து ஒரு ஃபுல் வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன். முதலாவது, யாருக்காவது அப்படியே விதிமுறை மீறல்களை மீறி உங்களுக்கான தண்டப்பணம் விதிக்கப்படமா இருந்தால், முதல்ல போலீஸாரால் உங்களுக்கான அந்த தண்டப்பணத்துக்கான ஒரு பட்டிச்சீட்டு ஒன்று வழங்கப்படும். அதுக்கு எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியலை. ஒரு மஞ்சள் கலரில் வந்து ஒரு ஷீட் ஒன்று கொடுக்கப்படும் தானே. அந்த ஷீட்டில் வந்து உங்களுக்கான நீங்கள் ஆன்லைனில் எப்படி இதை செலுத்துறதுக்கான இன்னொரு ஷீட்டும் ஆட் பண்ணப்பட்டிருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது. எப்படி நாங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறன்றதை அதில் வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கோம். ஸோ அப்படி உங்களுக்கு அது கிடைச்சிட்டேன்னு சொன்னால், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட ஃபோன் எடுத்து நீங்கள் கவ்பே வெப்சைட்டுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட பேங்கிங், நீங்கள் ஆன்லைன் பேங்கிங் செய்வீங்க தானே, கமர்ஷியல் பேங்க், பிஓசி எதுவாக இருந்தாலுமே அந்த பேங்க்கில் வந்து கவ்பே வந்து ஆட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அந்த பேங்கிங் மூலமாக கவ்பேக்குள்ளே உள்ளே போய் ஒன்று வெப்சைட் மூலமாக போகலாம், இல்லாட்டி உங்களோட பேங்கிங் ஆப்ஸ் மூலமாக போகலாம். உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து ஸ்ரீலங்கா போலீஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகரி வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு டிராஃபிக் ஃபைன்ன்றதை செலக்ட் பண்ணி அங்கே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கான உங்களுக்கு எந்த அடிப்படையில் வந்து டிராஃபிக் ஃபைன் வந்து உங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குது, எந்த அடிப்படையில் தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்குன்ற ஒரு சில கேள்விகள் வந்திருக்கும். அதுக்குள்ளே வந்து வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட வாகனத்தினுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதே மாதிரி டிரைவர்ஸ் லைசன்ஸ் நம்பர், ஃபைன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லி அது போலீஸாரால் கொடுக்கப்படும். அதே மாதிரி செலக்ட் அப்ளிகபிள் ஒஃபென்ஸ், உங்களுடைய நீங்கள் என்ன தவறை செய்து நீங்கள் என்ன எதுக்காக உங்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டதுன்றதுக்கான காரணம் கேட்கப்பட்டிருக்கும். இதெல்லாத்தையுமே அங்கே ஃபில் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு தண்டப்பணம் விதிக்கப்பட்டிருக்குதா, இல்லாட்டி அதிகமான தண்டப்பணங்கள், பல்வேறுபட்ட தண்டப்பணங்கள் விதிக்கப்பட்டிருக்குதா, ஒண்டா இல்லாட்டி மல்டிபிளான்னு சொல்லி கேட்கப்பட்டிருக்கும். அதுக்குள்ளே ஒன்றுன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றை செலக்ட் பண்ணலாம், இல்லாட்டி மல்டிபிள்னு சொன்னால் மல்டிபிளை செலக்ட் பண்ணதுக்கு பிறகு கீழே வந்து உங்களுடைய பேமெண்ட்டை வந்து பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பெய்டுன்னு சொல்லியிருக்கும். அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் அதில் எந்த போலீஸ் ஸ்டேஷன், எந்த போலீஸ் பிரிவுக்கு உட்படுத்தப்பட்ட இடத்துல இருந்தேன்னு சொல்லி எல்லாமே நீங்கள் கொடுத்துருப்பீங்க தானே. அந்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அந்த போலீஸாருக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் வரும். வளமையாக நாங்கள் ஒரு பேமெண்ட் செஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கு தான் அந்த கன்ஃபர்மேஷன் பேமெண்ட் வரும், உறுதிப்படுத்தப்பட்ட பேமெண்ட் வரும். ஆனால் இதில் வந்து அந்த போலீஸாருக்கு தான் அந்த பேமெண்ட் எஸ்எம்எஸ் வந்து போகும். ஸோ போனதுக்கு பிறகு அந்த எஸ்எம்எஸில் வந்து எல்லா விடயங்களுமே வந்து உள்ளடக்கப்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ அதை பார்த்ததுக்கு பிறகு அந்த போலீஸ் உத்தியோகத்தர், அந்த டிராஃபிக் போலீஸ் உத்தியோகத்தர் என்ன செய்வார்னு சொன்னால், உங்களுடைய பேமெண்ட் வந்து உங்களோட தண்டப்பணம் வந்து செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி உங்களுடைய லைசன்ஸை வந்து ஒன் த ஸ்பாட்லேயே, அந்த இடத்துலையே, ஒரு வீதியோரத்துலன்னு சொன்னால் வீதியோரத்துலேயே உங்களுடைய லைசன்ஸை வந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் இப்போ வரைக்கும் போலீஸாரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஆன்லைன் டிராஃபிக் பேமெண்ட் சிஸ்டமாக இப்போ சொல்லப்பட்டிருக்குது. ஆன்லைன் டிராஃபிக் ஃபைன் பேமெண்ட் சிஸ்டமாக வந்து இப்போ சொல்லப்பட்டிருக்குது. ஸோ உண்மையிலேயே ஒரு இலகுவான பேமெண்ட் சிஸ்டம் தான். ஏன்னு சொன்னால் இதை அறிமுகப்படுத்தப்படுறதுக்கான காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இவ்வளவு நாளும் ஒருத்தருக்கு வந்து தண்டப்பணம் விதிக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்கான குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்கும் போது அவர்கள் ஒருவளதை செலுத்தாமலேயே அந்த காலம் வரைக்கும் இருப்பார்கள். ஏன்னா வீதியில் போகும்போது அந்த தடைக்குழு என்று சொல்வார்கள், அதை காட்டிட்டு எங்களால் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட விடயங்கள் நடக்காமல், அதே மாதிரி ஊழல்கள் நடக்காமல், தொடர்ச்சியாக மக்களை வந்து சிரமத்துக்கு உள்ளாக்காமல் இந்த தண்டப்பணத்தை செலுத்துகிற முறைமையாக தான் இது கொண்டு வரப்பட்டிருக்குதா போலீஸ் தலைமையகத்தால் இந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஏப்ரல் 30 பிறகு இது முழுமையாக இலங்கை முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு ஒரு முழுமையான தெளிவான விளக்கமான ஒரு வீடியோ வந்து கட்டாமல் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து முக்கியமான ஒரு அப்டேட். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நீண்டகால பெரிய தலைவலி பிரச்சனையாக இருந்த ஒரு விடயம் தான் இந்த எக்ஸ்பிரஸ்வேஸ், அதிவேக நெடுஞ்சாலைகளில் போகும்போது நாங்கள் காசை கொண்டு போய் கொடுத்து எங்களுக்கான அந்த உள்ளே போகிறது, இப்போ அதிவேக நெடுஞ்சாலைகளில் உள்ளே போகணும்னு சொன்னால் நாங்கள் கட்டணம் செலுத்தணும். அந்த கட்டணத்தை செலுத்துறதுக்கான முறைமையாக பணத்தை நேரடியாக கொடுக்கணும், லிக்விட் கேஷாக கொடுக்கணும்ன்ற ஒரு முறைமை வந்து இருந்தது. ஸோ அந்த முறைமை, அந்த ஒரு குறைபாடை வந்து நிவர்த்தி செய்கிற விதமாக இப்போ இலங்கையினுடைய போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற பிமல் ரத்நாயக் அவர்களினுடைய அறிவித்தலின்படி இலங்கைக்குள்ள இனிமேல் அதிவேக போக்குவரத்து நெடுஞ்சாலைகளில் நாங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை பயன்படுத்தி எங்களால் பணத்தை செலுத்த முடியும்னு சொல்லி ஒரு புதிய முறைமை வந்து இப்போ கொண்டு வரப்பட்டிருக்குது. இதை வந்து ஆர்டிஏ, இலங்கையினுடைய ரோட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, வீதி போக்குவரத்து அபிவிருத்தி அதிகார சபையால் வந்து இந்த விடயம் இந்த புது வருடத்துக்கான ஒரு பரிசன்ற மாதிரி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த விடயத்தை அறிமுகப்படுத்தி உங்களுக்கான பரிசன்ற மாதிரி ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இது எப்போ இருந்து நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு சொன்னால், இதுவும் ஒரு பைலட்டட் முறைமை தான், ஒரு சோதனை நடவடிக்கையாக தான். இப்போ கடவத்தை, கொட்டாவ அதிவேக நெடுஞ்சாலைகளில் மட்டும் இப்போ இந்த ஏப்ரல் 30 வரைக்கும் இப்போதைக்கு இது நடைமுறைப்படுத்தப்படுது. மே 1 இருந்து
இலங்கையினுடைய அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளையும் இது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுது. இதை புதிய விடயம்ன்றபடியாக அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால், ஏன்னா முழுமையாக உடனடியாக எல்லா இடத்துலையுமே நடைமுறைப்படுத்திட்டா குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்கிறது கஷ்டம். அதனால் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் இதை சோதனை நடவடிக்கையை ஆரம்பித்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் நிவர்த்தி செய்ததுக்கு பிறகு இலங்கையினுடைய எல்லா இடங்கள்லையுமே இது கொண்டு வரப்படும் என்று சொல்லப்படுகிறது. மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு கட்டாயமாக இலங்கையினுடைய அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளையும் நீங்கள் உள்ளே போகும்போது இல்லாட்டி வெளியேறும் போது உங்களினுடைய டெபிட் கார்டு இல்லாட்டி கிரெடிட் கார்டு இல்லாட்டி QR முறைமையை பயன்படுத்தி கூட பணம் செலுத்த முடியும்னு சொல்லியும் சொல்லப்படுது. ஸோ அது வந்து உறுதிப்படுத்தி சொல்லப்படலை. ஆனால் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மட்டும் நீங்கள் கட்டாயமாக எல்லா அதிவேக நெடுஞ்சாலைகளினுடைய பண செலுத்தல்களையும் வந்து உங்களால் பணத்தை செலுத்தி கொள்ள முடியும். உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்டா நானே நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கிறேன். எதுக்காக சாதாரணமாக ஒரு கடையில் இப்போ சும்மா ஒரு நார்மலான ஒரு கடைக்கு போனால் கூட எங்களால் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் அரசாங்கத்துக்கு போகக்கூடிய முக்கியமான வீதியில், அதுவும் அதிகமான சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தக்கூடிய வீதியில் வந்து அதிவேக நெடுஞ்சாலைகளில் எதுக்காக இந்த பணப்பரிமாற்ற முறைமை இல்லைன்னு சொல்லி நேரடியாக நாங்கள் பணத்தை கொடுத்து போகிறோம்னு சொல்கிறது உண்மையிலேயே கஷ்டம் எல்லாருக்குமே. ஒரு டூரிஸ்ட் ஒருத்தர் நாட்டுக்குள்ளே வராருன்னு சொன்னால் அவர்கிட்ட இலங்கையினுடைய காசு வந்து அந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் கொழும்புக்குள்ளே வந்ததுக்கு பிறகோ இல்லாட்டி வேறு இடத்துல போய் தான் காசை வந்து மாற்ற வேண்டிய தேவை இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பயன்படுத்தி செலுத்துகிற முறைமை இருந்துச்சுன்னு சொன்னால் உண்மையிலே நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஒருவேளை டிரைவரே செலுத்துறதா இருந்தாலும் காசு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கும் தானே. ஸோ அதனால் இது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்குது. மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்களால் அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளையும் எக்ஸ்பிரஸ் வேலையும் உங்களால் பணத்தை உங்களுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை பயன்படுத்தி செலுத்திக் கொள்ள முடியும். ஸோ இந்த 2 முக்கியமான விஷயங்களையும் தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் தாராளமாக கமெண்ட்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி எல்லாருக்குமே இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் தெரியப்படுத்திடுங்க. அதை மட்டும் கட்டாயமாக செஞ்சுருங்க. ஸோ தொடர்ச்சியான அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.